கார்த்திக் சுப்ராஜ் இதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்தாரு. ரொம்ப அழகாக அந்த படம் இருந்து, முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு அது ஸ்டேஜ் பண்ண விதம், என்னதான் அது வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி ரொம்ப எவிடென்ட்டாக பயங்கரமாக பண்ணியிருந்தாலும் கூட, ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது அப்படி ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் இருந்தது. அங்கே நம்மளுடைய லாரன்ஸ் அவர்கள் வந்து சுட்டு சாகடிக்கும் போது, நம்மள ஒருத்தன் இறந்துட்டான், இல்லை நமக்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சோ அப்படின்ற அந்த பெயினை கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப அழகாக கடத்தியிருந்தார். அதுதான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்த்துருந்தேன். இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா அண்ட் ராகவா லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த வார், அந்த டை ஆஃப் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே பெரிய அளவில் மிஸ் ஆச்சு. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்துலையும் அப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொடர்ந்து நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வலியும் வேதனைகளும் இருந்து எப்படியாவது அவங்க சிரிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துடைய முகத்தில் சூர்யா அவர்கள் சிரிப்பு வர வைக்கிறார் அப்படின்ற அந்த ட்ராவலில் தான் போகுது. டுவர்ட்ஸ் த எண்டில் அவங்க சிரிக்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்எல்ல ஒரு ஹை இருந்துச்சு. அந்த மக்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று சாதிக்க போகிறாங்க, அவங்க அந்த போராட்டத்துக்கு ரெடியாக இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் அவங்கள சுட்டு சாகடிக்கும் போது அப்படி ஒரு வலி இருக்குது. இதில் அப்படி ஒரு வலியும் வேதனையும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்ட்